திமுகவுக்கு ஓட்டு போடாட்டி, அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க விடாட்டி நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்லை அந்தந்த தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வாக்குறுதி அந்த தேர்தலோட முடிஞ்சு போகுது, அடுத்த முறை வர தேர்தலில் நாங்கள் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னது ஒரு பயங்கர விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அவர் காஞ்சிபுரத்துக்கு தேர்தல் பரப்புரைக்கு போறாரு. தேர்தல் பரப்புரையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு பெண்மணி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஏற்கனவே டாஸ்மார்க்கை ஒழிப்புன்னு சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் டாஸ்மார்க்கை ஒழிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர் சாதாரணமாக பதில் சொல்லியிருந்தா, படிப்படியாக நாங்கள் டாஸ்மார்க்கை ஒழிக்க போகிறோம், அதனால என்னன்னாக்கா நாங்கள் குறைச்சி கூடிய விரைவிலே நாங்கள் டாஸ்மார்க்கை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லாமல் ஒரு ஆணவத்தோடு அப்படின்னு சொல்லலாம். ஆணவத்தோடு சொல்றதை விட அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல. 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? ஏன்னா அவர் சொல்ல வந்த விஷயம் 2016 தேர்தல் வந்துச்சு. அந்த தேர்தலில் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால், திமுக அரசு வெற்றி பெற்றால் மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க அந்த முறை ஜெயிக்க வச்சிருக்கணும், எங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சிருந்தா நாங்க அம்மா மதுவிலக்கை கொண்டு வந்திருப்போம். ஆனா நீங்க ஜெயிக்க வைக்கல. நீங்க ஆப்போசிட்டா என்ன பண்ணீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் நாங்க படிப்படியா மதுவிலக்கை கொண்டு வருவோம் சொன்னாங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எல்லாரும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவை முதல்வர் ஆக்கிட்டீங்க. அதனால நாங்க தோல்வியை அடைஞ்சோம். அதனால டாஸ்மாக் நாங்க ஒழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதிமுக ஆட்சியில பல முறை சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது கனிமொழியிலிருந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை ஒழிப்பது தான், டாஸ்மார்க்கை அடைப்பது தான், மூடுவது தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கேட்க 2016 இருக்கிறாரு. 2016 நீங்கள் எங்களை துரோகம் பண்ணீங்க, அதனால நாங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணுறோம். இப்படி நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணீங்க, நாங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ரொம்ப டீசெண்டாக பேசி முடிச்சிட்டாரு. சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல ஈரோட்டுக்கு நம்ம ஸ்டாலின் தேர்தல் பரப்புரைக்கு போறாருங்க. போன இடத்துல என்ன பண்றாருன்னா, அங்க ஹோட்டல்ல தங்குறாரு. தங்கிட்டு காலைல என்ன பண்றாரு, வாக்கிங் போறாரு. ஏற்கனவே ரோடு ஷோ போனாரு. கார்ல ரோடு ஷோ போய் கோயம்புத்தூர் ஃபுல்லா ஒரு அதட்டுனாரு. அதே மாதிரி இவர் நட ஷோ போயிருப்பாரு போல இருக்கு. நடபயணமா போயிருக்காரு. போகும்போது அங்க உழவர் சந்தை இருக்கு. உழவர் சந்தை பார்த்தோம்னா ஏற்கனவே உழவர் சந்தையை ஃபுல்லாக தமிழகத்துக்குள்ள அறிமுகப்படுத்துறது டாக்டர் கலைஞர் ஐயா. அதனால என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஆட்சியில் உழவர் சந்தையை உருவாக்கணும், அதனால இன்னைக்கு உழவர் சந்தை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி உள்ள போய் அப்படியே ஓட்டு கேட்டுருன்னு சொல்லி உள்ள போயிட்டாரு. உள்ளே போன உடனே அங்கே பார்த்தா நிறைய பேர் காய்கறிலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. காய்கறி விற்றுக்கிட்டு உள்ளே போய் எல்லாம் போய் வாக்கு சேகரிச்சுக்காரு. எல்லாம் இந்தியாவை காப்பதற்காக நீங்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கள், திமுக வாக்களிங்கள்னு சொல்லி கேட்டிருப்பாரு போல இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்கு, ஒரு பெண்மணி, அங்கேயும் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்கு, ஐயா நீங்கள் மகளிர் உதவித்தொகை கொடுக்குறோம்னு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது மூஞ்சி அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீங்கள் 1000 ரூபா கொடுக்காததுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா, நீங்கள் அதில் புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு. உடனே அந்த அம்மா யோசிச்சுட்டு, ஐயா என்னுடைய வீட்டுக்காரர் அரசு பேருந்தில் வேலை பார்க்குறாருங்க யாருன்னா, அதுதாம்மா காரணம், உங்கள் வீட்டுக்காரர் அரசு பேருந்தில் வேலை பார்க்குறாருல, அதனால தான் உங்கள் அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது, அதனால தான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கல அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இந்த அம்மா, நான் பதில் அப்படியான்னு போயிருந்தா தெரியாது, இந்த அம்மா உடனே அப்படிங்களாயா, எங்கள் வீட்டுக்காரர் தானே அரசு பேருந்தில் இருக்காரு, அப்போ அவர் சாப்பிட்டா ஏன் வயிறு நிறைய மீறியுமா அப்படின்ட்டு பதிலடி அடிச்சிருக்காங்க. பதிலடி அடித்தோம்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவர் என்னதான் இருந்தாலும் அவர் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிரப்புமான்ற மாதிரி அவங்க கேட்ட உடனே இவர் பொடிநடையா, இந்த அம்மா பெரிய வில்லங்கமான அம்மாவா இருக்கும் போல சொல்லி அவர் பொடிநடையா கிளம்பிட்டாரு. போ அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. அவர் சாப்பிட்டா வயிறு நம்பிக்கும், எனக்கு சாப்பிட்டா வயிறு நம்பிக்கும்.
அப்படி 2016 தேர்தல வந்து முன்வைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். அப்ப வந்து நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், அப்ப ஜெயிக்க வைக்கல, ஜெயிக்க வைக்காதனால வந்து நாங்க டாஸ்மார்க்கை அடைக்க மாட்டோம், நீங்க துரோகம் பண்ணீங்க, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த தேர்தல் வாக்குறுதியில, அதாவது 2021 சட்டசபை வாக்குறுதியில மகளிருக்கு அனைவருக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு சொன்னாரு. ஆனா மகளிர் அனைவருக்கும் வந்துச்சா? வரல. ஏன்னா மகளிர் அனைவருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அதுல வந்து நிறைய ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. ரூல்ஸ் போட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடையாது, அந்த அப்ளிகேஷன்லாம் எல்லாம் புறக்கணிச்சிருவோம், அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்ற நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சொல்ல வேண்டியதானே 1000 ரூபாய் மகளிருக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஊக்கத்தொகை, இந்தந்த குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி ஊக்கத்தொகை கிடையாதுன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை? ஏன்னா ஓட்டு அங்கே வந்து ஒன்று சொல்கிறது, இங்கே வந்து ஒன்று சொல்கிறது. சரி, இங்கே தான் எப்படி இருக்குன்னா, வந்து தேர்தல் சமயத்தில் வந்து கூட்டுறவு கடன்லாம் நகைக்கடன்லாம் தள்ளுபடி அப்படின்னாங்க. கூட்டுறவு நகை கடையெல்லாம் தள்ளுபடின்னு சொன்னோம்னா, ஐயோ கூட்டுறவு சொசைட்டியில் வந்து நிறையா பேர் நகைக்கடன் வச்சுருந்தாங்க, ஐயோ அப்பா நம்ம வச்சுருந்த நகைக்கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நம்ம நகை திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சாங்க. கடைசி ஜெயிச்சு என்னப்பா கூட்டுறவு நகைலாம் தள்ளுபடின்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கூட்டுறவு நகை தள்ளுபடி தானே, அதுக்கு ரூல்ஸை போடு, இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் தள்ளுபடி பண்ணுவோம், இவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவோம், அவங்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவோம், இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏப்ல ரூல்ஸ் அதை கொண்டு வந்து பல சிக்கலை உருவாக்குனாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அந்த அறிக்கைக்கு வந்து தேர்தலில் ஜெயிச்ச பின்னாடி அதையே கொஞ்சம் மாற்றுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து 2016 நாங்கள் வந்து மது விலக்கை கொண்டு வருவோம் சொல்லி ஐயா சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே சரி மக்கள் ஃபுல்லாக சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஜெயிச்ச உடனே என்ன சொல்லியிருப்பாரு, நாங்கள் மது விலக்கை கொண்டு வரோம்னு சொன்னோம், படிப்படியாக கொண்டு வருவோம், படிப்படியாக கொண்டு வரோம்னு சொல்லி செயலாக சொன்ன அதே அறிக்கையை வந்து இவங்க வந்து தேர்தலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க ஜேடிஎம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னாங்க, இவங்க தேர்தலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இதை வந்து அவர் வந்து இன்னைக்கு சொல்லி காட்டி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணீங்க நீங்கள், அதனால நாங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற வாக்கில் சொல்லி முடிச்சு பேச்சை முடிச்சிட்டாரு. இதை வந்து எடப்பாடி ஒரு கிண்டல் பண்ணியிருக்காருங்க. எடப்பாடி என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னா, ஐயா இப்படி ஒரு பெண்மணி கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் டாஸ்மார்க் அடைக்கணும்னு சொன்னீங்களே, ஏன் டாஸ்மார்க் அடைக்கலன்னு கேட்டதுக்கு, அங்கே இருந்தவன்ட்ட நீங்கள் எனக்கு ஓட்டு போடல, அதனால வந்து நாங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் அடைக்கலன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருந்த உதயநிதி வந்து பிரச்சாரத்துக்கு வந்த முன்னாடி இருந்தது ஃபுல்லாக திமுககாரங்கிட்ட போய் நீங்கள் எனக்கு ஓட்டு போடலை, அதனால வந்து நாங்கள் டாஸ்மார்க் அடைக்கலன்றாங்க. அப்போ திமுககாரங்களே வந்து திமுக தலைமை வந்து நம்பலை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நக்கல் நையாண்டி பண்ணுறாரு. மொத்தம் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எங்களை துரோகம் பண்ணீங்க, அதுக்காக நாங்கள் உங்களை துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாசுக்காக முடிச்சிட்டாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின்.